அன்புதயம் அரசியல் எச்சரிக்கை. ஜனநாயக நாட்டிலுள்ள ஒரு குடிமகனுக்கு தன் நாட்டை பற்றிய அரசியல் அறிவு இல்லை என்றால் அது அவருக்கும் அவரது குடும்பத்திற்கும் அவரது நாட்டிற்கும் அவரே கேடு விளைவித்துக் கொள்வதாகும். அன்புதயம் அரசியல் புனித நூல். இந்திய குடியரசு நாட்டுக்கும் மக்களுக்கும் அன்புதயம் அரசியலை அர்ப்பணிக்கிறேன். மரியாதைக்குரிய முன்னாள் தமிழக முதல்வர் திரு மு. கருணாநிதி அவர்களுக்கு வணக்கம். அன்புதயம் கட்சியின் நிறுவனர் தலைவர் எம். சுபாஷ் பாபு ஆகிய நான் ஒரு மாநில முன்னாள் முதல்வர் ஆகிய தங்களிடம் கொள்கிற இந்த கருத்து பரிமாற்றம் அன்புதயம் கட்சியின் முக்கிய காலகட்டமாகவே கருதுகிறேன். திமுக என்கிற ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் நிலையில் இருக்கக்கூடிய தங்களிடம் அன்புதயம் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய நான் இதை இப்போது தங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டிய கட்டாயமாகவே நான் கருதுகிறேன். உங்களது ஆட்சி காலத்தில் ஒரு அரசியல் கட்சியாக எங்களின் அன்புதயம் கட்சி அரசியலுக்கு வந்து தங்களது அரசியல் சக காலத்திலேயே அரசியலிலிருந்து அன்புதயம் விடைபெற்று கொள்கிற காலகட்டம் உருவாகிவிட்டது. அரசியலின் துரதிர்ஷ்டம். ஒரு அரசியல் கட்சி உருவாகி மெல்ல மெல்ல வளர முயற்சித்து அதை வளர விடாமல் சூழ்நிலைகளை தாங்கள் ஒரு முதல்வர் நிலையிலிருந்து உருவாக்கி அதனையே மீறி நாங்கள் அரசியலில் பதியம் போட முயற்சித்தும் அதை விடாமல் முடியாமல் செய்து அவற்றையெல்லாம் முறியடிக்கிற தங்களின் செயலை ஒவ்வொரு முறையும் நாங்கள் கண்டு அணுவணுவாய் உங்களின் அரசியல் சித்திரவதையால் மனம் நொந்து இன்று இந்த முடிவுக்கு வருவதற்கு காரணமாக அமைந்ததை சம்பந்தப்பட்ட தங்களிடம் முன்வைத்து அரசியலிலிருந்து விடைபெற வேண்டிய இந்த காலகட்டத்தில் இதை தங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் உருவான கடிதம் இது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு கட்சி உருவெடுக்க தாங்கள் காரணமாக இருந்தீர்கள் என்று ஒவ்வொரு பத்திரிகையிலும் உங்களின் அறிக்கை மூலம் பார்த்து வந்திருக்கிறோம். அதே நேரத்தில் உங்களோடு தோழமையோடு இருந்த கட்சிகளும் அந்தந்த தேர்தலுக்கு என்று கூட்டணி மாறினாலும் எந்த நம்பகத்தன்மையும் இல்லாமல் எப்போதும் அரசியலில் எந்த எதிரி உருவாவான் என்று தெரியாமல் இருக்கிற நிலை உருவானதையும் கண்டு வந்திருக்கிறீர்கள். இத்தனை ஆண்டுகால அரசியலில் கட்சிகள் நிலையில் நண்பர்களாகவே இருந்து தொகுதி பங்கீடு, பதவி, ஊழல், முறைகேடு என்று பங்கெடுத்த நிலையிலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர்களுக்கு சாதகமாக உருவாக்கி கொண்டு வெளியேறும்போது முதுகில் குத்திய அரசியல் கட்சிகளை இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அரசியலில் நிரந்தர எதிரிகளும் இல்லை, நண்பர்களும் இல்லை என்றாலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அரசியல் எப்படி இருந்தாலும் கடைசியில் முதுகில் குத்திவிட்டு சென்ற துரோகிகளின் அரசியலுக்கெல்லாம் நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அவர்கள் அரசியலுக்கு வழிவிட்டீர்கள், வழித்துணையாய் இருந்தீர்கள், வழிநடத்தினீர்கள். இப்படிப்பட்ட அரசியலுக்கு எல்லாம் ஆதரவாக இருந்த தாங்கள் வெளிப்படையாக பகிரங்கமாக உங்களை எதிர்த்துத்தான் அரசியல் நடத்த வந்திருக்கிறேன் என்று வெளிப்படையாக அரசியல் எதிரியாக எந்த ஒரு பிரதான கட்சியிடமும் தோழமை கட்சிகளுடனும் கூட்டணியின்றி தனித்து அரசியல் நடத்த வந்திருக்கிறேன் என்று அரசியல் போட்டிக்களத்தில் அன்புதயம் கட்சி வந்தும் தாங்கள் ஏன் இந்த நேரி அரசியலுக்கு ஒரு முதல்வரான நிலையிலும் அப்போது வழிவிடாமல் ஏன் ஜனநாயக படுகொலை செய்தீர்கள் என்பதுதான் உங்கள் முன் இப்போது அன்புதயம் கட்சி எழுப்புகிற கேள்வி. இப்படி பகிரங்கமாக நிலைப்பாடுகளை எடுத்து வைத்து வெளிப்படையாக இதுதான் என் அரசியல் என்று சொல்லி அரசியல் நடத்த நான் வந்தும் நீங்கள் நேரடியாக அன்புதயம் கட்சியோடு அரசியல் களத்தில் மோதாமல் அன்புதயம் கட்சியை உயிரோடு ஏன் குழி தோண்டி புதைத்தீர்கள்? நேரடியாக உங்களிடம் என் அரசியல் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி நான் அரசியல் நடத்த வந்தும் இத்தனை ஆண்டுகால அரசியல் அனுபவம் மிக்க தாங்கள் இப்படி நடந்து கொள்ளலாமா? அன்புதயம் கட்சி அரசியலை பாலிய அரசியலில் இருந்து தாங்கள் செயல்பட விட்டு நேரடியாக அரசியலில் மோதி நல்லதொரு ஆரோக்கியமான அரசியலுக்கு வழிவிட்டிருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் அவ்வாறு செய்யவில்லை. முட்டுக்கட்டையாகவே இருந்தீர்கள். எந்த பக்குவப்பட்ட முதிர்ச்சி பெற்ற எந்த ஒரு அரசியல்வாதியும் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய மாட்டார்கள். என் ஆரம்ப அரசியலை, என் அன்புதயம் பாலிய அரசியலை நான் தொடங்கிய காலத்திலிருந்து என்னை தனிநபர் நிலையிலும் கட்சி நிலையிலும் அன்புதயம் கட்சியை அடையாளம் தெரியாமல் செய்துவிடும்
பின்னணியில் தாங்கள் இருந்து வருவதும், தங்கள் ஆட்சியில் ஊழல் குற்றச்சாட்டுகளும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் குறித்தும், உங்கள் அரசியல் மீது ஏற்படுத்தப்பட்ட விசாரணை கமிஷன்கள் எல்லாம் இருக்கிற உங்கள் அரசியலும், பொருளாதார குற்றங்கள் வழக்குகள் என்று சந்தித்து வரும் அதிமுக பொதுச் செயலாளராக என்று நீங்கள் இருவரும் நடத்தி வரும் அரசியலில் உளவுத்துறை வேவு பார்க்கவில்லை, காவல்துறையின் ஒட்டுக்கேட்பு இல்லை, வெளிநாடு சென்று வருகிற உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் விசாரணை இல்லை, எப்படி உங்களது பொருளாதாரம் வளர்ந்தது என விசாரணை இல்லை, வருமான வரித்துறை உங்கள் வீட்டு பக்கம் எட்டிக்கூட பார்க்கவில்லை. இப்படி நீங்கள் பாதுகாப்போடு அரசியல் நடத்தி கொண்டு இருக்கையில் இவர்கள் அனைவரும் நான் தேர்தலில் நின்ற அடுத்த கணமே அவர்கள் வளையத்திற்குள் என்னை வைத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் என் அரசியலை கெடுத்து பால் பிடித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இந்த கடிதம் எழுதுவது கூட இந்த சககால அரசியலில் மூத்தவரோடு சக அரசியல் போட்டியாளராக அரசியலை நான் நடத்தியவன் என்ற அடிப்படையில், என் அரசியல் நிலைப்பாடுகளின் அடிப்படையில் நான் உருவாக்கிய அன்புதயம் கட்சி சார்பாக ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி நிலையில் இருந்த உங்களை எதிர்த்து தமிழகத்தில் அரசியல் நடத்தியவன் என்ற அடிப்படையில் உங்களது காலகட்டத்தில் நான் அன்புதயம் சார்ந்த நாங்களும் அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று அன்று உங்களிடம் எங்கள் அரசியலை பதிவு செய்த நான் இன்று இந்த காலகட்டத்தில் அரசியலிலிருந்து அன்புதயம் கட்சி அரசியலை விடுவித்துக் கொள்கிற வேலையையும் பகிர்ந்து கொண்டு எனது அரசியலிலிருந்து விடைபெற இருக்கிறேன். அரசியல் நடத்துவது என்பதோ, கட்சிகளை எதிர்த்து போட்டி அரசியல் நடத்துவது என்பதோ அன்புதயம் கட்சி நிறுவனர் தலைவர் என்ற நிலையில் எனக்கு சவாலாக இல்லை. ஆனால் நீங்களும் உங்கள் ஆதரவோடு உங்களின் பின்னணியில் உள்ளவர்கள் அன்புதயம் கட்சி அரசியலை சிதைக்கிற வேலையையும், சிதைவுபடுத்துகிற வேலையையும், அரசியலை முடக்குகிற வேலையையும் தொடர்ந்து செய்ததன் பலன்தான் கடந்த 9 ஆண்டுகளாக அன்புதயம் இருட்டடிப்பு செய்யப்பட்டு மக்களிடம் செய்தி கொண்டு போய் சேர்க்கப்படாமல் இருந்தது என்பது தாங்கள் செய்த ஜனநாயக படுகொலை அல்லவா? ஒரு முதல்வர் நிலையிலிருந்த தாங்கள் மக்களின் நிலையில் வலுவான நிலையில் வெளிப்படுபவர்களை, உருவெடுப்பவர்களை, ஜனநாயக ரீதியில் ஒரு நல்ல நெறிமுறை அரசியலை உருவாக்க வருபவர்களை இதுபோன்று செய்யலாமா? ஜனநாயகத்தில் மக்களை வளர்த்துவிட வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய நிலையில் உள்ள அரசு, ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி நிலையில் மக்களின் பிரதிநிதியாக இருந்து வரும் வேளையிலும் இதுபோன்றதொரு மக்கள் விரோத போக்கை செயல்படுத்தியது சட்டம் ஒழுங்கு விதிமுறை மீறல் அல்லவா? இப்படி தாங்கள் செய்யலாமா? ஒரு எழுத்தாளராக தொடங்கிய உங்கள் வாழ்க்கை ஒரு அரசியல்வாதியாக வந்ததிலிருந்து கட்சி நிலையில் உங்களது பங்களிப்பு மக்களின் பிரதிநிதி என்று தொடங்கி தமிழக முதல்வர் என்று 14 முறை மக்களின் பிரதிநிதி, 5 முறை தமிழக முதல்வர் என்று பெருத்த வரலாறு வைத்திருக்கிற ஒரு மூத்தவரிடம் அரசியல் முரண்பாடு, நிர்வாக ரீதியில் முரண்பாடு, கட்சி நடைமுறையில் முரண்பாடு என்று அரசியல் முரண்பாடுகளை நான் பார்த்து, என் முன்வைப்புகளை எல்லாம் வைத்து பார்த்து ஒரு அரசியல் கட்சியாக அரசியலுக்கு வந்து எல்லாம் பார்த்தாகிவிட்டது. 2008 டிசம்பர் 17ஆம் தேதி இலங்கை தமிழர் பிரச்சினைக்கு 21 வழிகாட்டுதல்களுடன் கூடிய தீர்வுகள் என்று முன்வைத்து அரசு மட்டத்தில் முதலில் அன்புதயம் சார்பாக தொடங்கிய என் அரசியல், அதன் பிறகு தொடர்ந்து இத்தனை ஆண்டு காலம் இன்று வரையில் ஏதோ ஒரு சக்தி என்னை வழிநடத்தி எந்தவித திட்டமிடுதலும் இன்றி என் அரசியலை வழிநடத்தி கொண்டு ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்னை நகர்த்தி கொண்டு வந்தது என்பதுதான் அன்புதயம் கட்சியின் நிறுவனர் தலைவர் என்ற நிலையில் எனக்கு யதார்த்தமாக நிகழ்வாக நடந்திருக்கிறது. எனது தன்னம்பிக்கை கொண்ட நேர்மையான அணுகுமுறைதான் எனது சக்தியாகும். தாங்கள் முதல்வராக இருந்த காலகட்டத்தில் 2009இல் கம்பம் சட்டமன்ற இடைத்தேர்தலில் நான் போட்டியிட்ட போது தங்களின் வழிகாட்டுதல் நிலையில் காவல்துறை மீடியாக்களால் என் அரசியல் பாதிக்கப்பட்டதும், 2010இல் காவல்துறை அதிகாரிகள் மகாநாட்டில் தாங்கள் ஒரு முதல்வர் நிலையில் இருந்து கொண்டு ஜனநாயக ரீதியில் உருவெடுக்கிற எந்த அரசியல் சிந்தனையும் வெளிவந்துவிடக்கூடாது என்கிற ரீதியில் அன்புதயம் அரசியலை மனதில் கொண்டு மறைமுகமாக கோடிட்டு காட்டி தாங்கள் ஆற்றிய உரையின் வாசகங்கள் ஒவ்வொன்றும் அரசு நிர்வாகத்தை கையில் வைத்து கொண்டு கோலோச்ச முயற்சிக்கிற ஒரு முதல்வரின் வரிகளாக தென்பட்டதே தவிர ஜனநாயக ரீதியிலான எந்த நெறிமுறையும் தங்கள் உரையில் இல்லை என்பது பட்டவர்த்தமாக தெரிந்தது. தங்கள் உரையின் மூலம் எங்களுக்கு மறைமுக எச்சரிக்கை காவல்துறையின் மூலம் விடுத்து உரையாற்றி ஒரு தமிழக முதல்வர் நிலையிலும் ஜனநாயகத்தை சீரழித்தீர்கள். அன்று தமிழக முதல்வராக நீங்கள் அன்புதயம் அரசியலை முடக்க எடுத்த நடவடிக்கைகள், நீங்கள் தொடங்கி வைத்த தடுப்பு நடவடிக்கைகளால், அதன் பிறகு 2011இல் பொதுத் தேர்தல் என்று தொடர்ந்து வந்த அதே நேரத்தில்
அடுத்து வந்த அதிமுக ஆட்சியிலும் உங்களைப் போன்றே அதிமுக பொதுச் செயலாளரும் இந்த உங்கள் வெட்கக்கேடான அரசியலை தொடர ஆரம்பித்து விட்டார் என்பதையும், அதன் பிறகு இதுவரை சந்தித்து வருகிற அவலங்களுக்கும் காரணமாக அது அமைந்துவிட்டது. அதற்கு காரணகர்த்தா நீங்கள் என்ற அடிப்படையில் உங்களிடம் இதை பகிர்ந்து கொள்கிறேன். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு ஆட்சி மாறினாலும் காட்சி மாறுவதில்லை என்கிற உங்கள் வாசக வரிகளுக்கு தமிழகத்தில் உயிரோட்டம் கொடுத்துத்தான் அரசியல் நடத்தி கொண்டு வருகிறீர்கள். எங்களது அரசியல் தங்களால் முறியடிக்கப்பட்டு அந்த வாசக வரிகளுக்கு நிஜத்தில் காட்சிப்படுத்தி விட்டீர்கள். அதன் பிறகு தொடர்ந்து அன்புதயம் கட்சி நடத்திய அரசியல் எதுவுமே நான் சொல்லித் தெரிய வேண்டும் என்பது இல்லை. எல்லாமே தலைமைச் செயலகம் என்றாலும், மீடியாக்களுக்கு கொண்டு சென்றாலும், மத்திய அரசுக்கு உள்துறை அமைச்சகம் என்று எழுதினாலும், மேன்மிதங்கிய பாரத குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு எழுதினாலும், இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு என்று அன்புதயம் எங்கு தன் முன்வைப்புகளை கொண்டு சென்றாலும் அதன் பிரதி நகல் உங்கள் மேசை முன் உங்கள் பார்வைக்கு வைக்க விசுவாசிகளை பாரதம் முழுவதும் வைத்திருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன். என் அரசியலை நான் நடத்தி வந்த காலகட்டத்தில் இதை புரிந்து கொண்டேன். இவைகள் ஆதாரமின்றி பொதுவாக வெளிப்படுத்துவதாக கருதிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் ஒன்றை தங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். நாட்டின் நலன் கருதி தமிழகத்தில் திமுக ஆட்சி வேண்டாம் என்று, திமுக ஆட்சி உடன்பாடான ஆட்சியாக இல்லை, தமிழக மக்கள் ஆட்சியை திமுகவிடம் ஒப்படைக்க விரும்பவில்லை, திமுக சாம்ராஜ்யம் சரியப்போகிறது என தேர்தல் முடிவு வருவதற்கு முன்பாகவே 2011 நீங்கள் முதல்வராக இருந்து தேர்தல் போட்டிக்களத்தில் இருந்த நிலையில் தலைமைச் செயலகத்திற்கு நான் எழுதிய கடிதம் தலைமைச் செயலாளரால் எந்த ஒரு கட்சிக்கும் மக்களுக்கும் வெளிப்படுத்தவில்லை. ஒரு அரசாக தலைமைச் செயலாளர் அந்த கடிதத்தை இரகசிய காப்பு அப்போது செய்தார் என்பது ஒரு பொறுப்புணர்வு மிக்க செயல். இந்த கடிதம் வெளிவராத நிலையில் இருக்கையில், ஆனால் 2015 சென்னையில் வெள்ள அபாய கட்டத்திற்கு காரணமான செண்பகபாக்கம் ஏரியின் நீர் அரசால் அறிவிப்பு இன்றி வெளியேற்றப்பட்டது குறித்து எனது கடிதம் ஒரு அரசு மட்டத்தில் அரசு அவசர நிவாரண நடவடிக்கை மேற்கொள்ள ஏதுவாக செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு முதல்வர் நிலையில் தலைமைச் செயலாளர் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நிலையில் அந்த கடிதம் கசிய விட்டு மக்களிடம் கொந்தளிப்பு ஏற்பட வேண்டும் என்று உங்களுக்கு கசிய விட்டு இருக்கிறது என்றால், தமிழகத்திலே அதிமுக ஆட்சி இருந்தும் தலைமைச் செயலாளர் நிலையில் கூட உங்களுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறபோது, நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் எதிர்க்கட்சியாக செயல்படுவதற்கு இது போன்ற அதிகாரிகளும் அதையும் செய்தியாக வெளியிடும் மீடியாக்களும் ஒன்று சேர்ந்து தங்கள் தலைமையில் என் அரசியலை வீணாக்கிவிட்டனர். இது போன்ற கசியவிடும் செய்திகளில் அரசியல் நடத்தும் தங்களிடம் தெரியப்படுத்துவது கூட இது போன்றதொரு மோசமான அரசியல் உங்களோடு முடிய வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த சூழ்நிலையில் எந்த தளத்தில் அரசியல் நடத்த வந்தாலும் அன்புதயம் கட்சியின் அரசியலில் வலம் வந்து அதனையே பயன்படுத்தக்கூடிய போலிகள்தான் இங்கு அதிகம் இருக்கிறார்கள். உங்களை போன்ற பழைய அரசியல்வாதிகளாக இருந்தாலும் எங்களது அரசியல் அனுபவங்கள் எல்லாம் பொய்யாகி போகிற அளவில் புதியவர்களான எங்களின் அரசியலில் வலம் வந்து விடுகிற நிலையையும் காண முடிகிறது. அரசியல் தெரிந்து கொண்டேன் என்று ஒரு புறம் இருந்தாலும், அங்கு நடந்தேறுகிற உங்களுக்காக செயல்பட வேண்டும் என்று முனைகிறவர்களின் நடவடிக்கை கூட உங்களுக்காக செயல்படுகிறார்கள் என்பதையும் காண நேர்ந்தது. தங்களின் 87 வயதிலிருந்தே தாங்கள் அன்புதயம் கட்சியை முடக்க நீங்கள் எடுத்த நடவடிக்கையிலிருந்து இன்று வரை நாங்கள் மீள முடியவில்லை. மீடியாக்களிடமும் காவல்துறையிடமும் அரசு நிர்வாக மட்டத்திலும் அன்புதயம் கட்சியின் மீது தேவையில்லாத கசப்புணர்வை, காழ்ப்புணர்ச்சியை உருவாக்கி அன்புதயம் கட்சி அரசியலை சிதைத்து விட்டதுதான் உங்கள் வாழ்வின் இந்த நிறைவு பகுதி காலகட்டத்தில் நீங்கள் செய்த உபகாரமாக இதை கருதுகிறீர்களா? மனப்பக்குவப்பட வேண்டிய வயதில், வழிநடத்த வேண்டிய வயதில், எல்லோருக்கும் இடம் கொடுத்து குதூகலப்பட வேண்டிய வயதில் இது போன்றதொரு செயலில் தாங்கள் ஈடுபடலாமா? காகித ஓடம் கடலலை மீது என்று உயிரோட்டமான மனிதமன உணர்வு பாடலுக்கு வரிகளை கொடுத்த இலக்கியவாதியா நீங்கள்? இவையெல்லாம் வேதனையுடன் அசை போட்டு கொண்டு தான் என் அரசியல் பயணத்தை நகர்த்தி கொண்டு வந்தேன். தங்களுக்கு எதையும் திரித்து கொள்ளும், சரி செய்து கொள்ளும் வயதல்ல இப்போது. அப்படியே திரித்தினாலும் சரி செய்து கொண்டாலும் அதை செயல்படுத்தும் நிலையில் நீங்கள் இருந்தாலும் அதை கேட்பவர் யார் இருக்கிறார்கள்? நீங்கள் எதை சொல்லி அவர்கள் கேட்கப் போகிறார்கள், செய்யப் போகிறார்கள்?
கிடைப்பதற்கரிய இந்த மானிடப் பிறவியில் நிறைவு பகுதியில் இருக்கும் தாங்கள் அன்புதயம் கட்சி அரசியலை கடந்த 9 ஆண்டு காலமாக வெளிவர விடாமலேயே செய்து உங்கள் அடுத்த தலைமுறை அரசியலுக்கு பதியம் போட்டு வளர்க்க எடுத்த முயற்சியில் நமது தலைமுறைகளுக்கான அரசியலை அழித்து விட்டீர்கள். எனவே நமது தலைமுறைகளுக்கான அரசியல் மீண்டு எழுவது என்பது காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். அன்புதயம் கட்சி அரசியலை பொறுத்தவரை நிறுவனர் தலைவர் என்ற நிலையில் நான் ஒருவன் மட்டும் விரும்பியோ எனது தொண்டர்கள் மட்டும் விரும்பியோ இந்த கட்சியை நான் தொடங்கிவிடவில்லை. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அன்புதயம் கட்சியின் அரசியலை மற்றவர்கள் விரும்பினார்கள். அந்த விருப்பத்தின் அடிப்படையில் அடுத்தடுத்த கட்ட அரசியலுக்கு நகர்த்தி கொண்டு வந்திருக்கிறது என்பது எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மற்றவர்களின் விருப்பத்தின் அடிப்படையில் தானாக அரசியல் அமைந்திருக்கிறது. சுயேட்சை நிலையில் அன்புதயம் மக்கள் வேட்பாளராக தனித்து போட்டியிடுகிற போது காவல்துறையின் அனுமதியோடு தான், அவர்கள் பாதுகாப்போடு தான் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பிரச்சாரத்துக்கு அனுமதிப்போம் என்று காவல்துறை சொன்னதும் அவர்கள் அனுமதியோடு அவர்கள் துணையோடு சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு சென்று பிரச்சாரம் செய்கையில் அங்கு பிரச்சாரத்தில் பந்தோபஸ்து வந்த காவலர்களும் அங்கு பொதுமக்கள் ஆதரவும் அங்கு பிரச்சாரத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு பெண்மணி, இதே போன்றதொரு பகுதிகள் அங்கு இருக்கின்றன, அங்கும் அவர்களிடமும் சென்று இங்கு பேசியதை அங்கேயும் சென்று சொல்லுங்கள் என்றெல்லாம் ஊக்குவித்தார்கள். உடன் வந்த காவலர்களும் அதிகாரிகளும், நீங்கள் தனித்து போட்டியிடுவதை விட ஒரு கட்சியாக வந்து அரசியல் நடத்த வேண்டும், இது போன்றதொரு கட்சி நாட்டிற்கு அவசியம் என்று கூறினார்கள். இந்த அடிப்படையில்தான் அன்புதயம் கட்சி உருவானது. இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கேட்பு நாளில் பதிவுக்கு சென்றபோது அதிகாரிகள் மட்டத்தில் அன்புதயம் கட்சியின் கொள்கை நிலைப்பாடுகள் நிர்வாக கட்டமைப்புகள் புதிதாக இருக்கின்றன என்ற அடிப்படையில் கட்சியின் அரசியலமைப்பு விதிகள் அணுகுமுறை கண்டு செயல்பாட்டுக்குரிய கட்சியாக இருக்கிறது என்று கௌரவப்படுத்தினார்கள் என்பது அன்புதயம் கட்சிக்கு பெருமையாக இருக்கிறது. கட்சியில் கூட ஒரு உறுப்பினருக்கு கட்சி நிலையில் உதவிக்கரம் நீட்ட முன்வந்த போதும் அவர்கள் தனிப்பட்ட முறையில் எனக்கு எந்த உதவியும் வேண்டாம், மக்களுக்கு பொது நன்மை ஏற்படுகிற நிலையில் நீங்கள் வருகிற போது எல்லோருக்கும் செய்யுங்கள் என்று சொல்கிறவர்களும், கட்சி அடிப்படையில் வேட்பாளர்கள் நிலையில் வாய்ப்பளிக்கிற நிலையிலும் போட்டியிட நாங்கள் தயாராகத்தான் இருக்கிறோம், கட்சியின் பொருளாதார நெருக்கடியில் கட்சிக்கு உதவிகரமாக இருப்பவர்களை வேட்பாளராக நிறுத்துங்கள் என்று சொல்கிற அளவிற்குத்தான் பக்குவப்பட்ட மனநிலையில்தான் எங்கள் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இது போன்ற நிலையில் உள்ளவர்களை உறுப்பினர்களாக கொண்டுள்ள அன்புதயம் கட்சிக்கு இப்போது ஏற்பட்டிருக்கிற அரசியல் சூழ்நிலைகளை கண்டு வேதனையுடன் ஆதங்கத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அன்புதயம் கட்சியின் நிறுவனர் தலைவர் என்கிற முறையில் என்னை அனுதாபத்துடன் பார்க்கிறார்கள். ஒரு வழிகாட்டுதல் செய்ய வேண்டிய பொறுப்பு நிலையில் என்னிடம் இதுவரை அன்புதயம் கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிற சூழ்நிலை குறித்து வருத்தத்தை தெரிவித்தார்கள். இந்த மன ஓட்டத்தின் வெளிப்பாடு தங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கு காரணம், இவ்வளவு அரசியல் சூழ்நிலைகள் பாதகமாக ஏற்பட்டதற்கு உங்களது அரசியல்தான் காரணம் என்பதை வேதனையுடன் தங்களிடம் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒரு தேசிய குடும்பத்தில் பிறந்த நான், ஒரு சுதந்திர போராட்ட வீரரின் பேரன் ஆகிய நான் அரசியலுக்கு வந்திருக்கவே கூடாது என்று கூட எண்ண தோன்றுகிறது. இதே நேரத்தில் ஒரு நல்ல நோக்கத்திற்காக உருவான அன்புதயம் கட்சியின் நிலை குறித்து வேதனைப்படுகிறேன். மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் அவஸ்தைப்பட்ட நாட்கள்தான் எனக்கு அன்புதயம் கட்சி நடத்திய காலம். எவ்வளவு நாட்கள்தான் நம் கண்ணியத்தையும் கௌரவத்தையும் பாதுகாப்பையும் சுயமுயற்சியில் பாதுகாப்பாக வைத்திருக்க முடியும்? நம்மை பாதுகாக்க வேண்டிய அரசே நமக்கு ஆளுங்கட்சியே போட்டிக்களமாக இருந்தால் நம்மை எத்தனை நாட்களுக்குத்தான் பாதுகாப்பாக வைத்திருக்க முடியும்? இந்த சூழ்நிலையை அனைத்து மட்டத்திலும் அரசு, காவல்துறை, மீடியா, நிர்வாகம் என்று கொண்டு சென்று செய்தியாக சேர்த்தாகிவிட்டது. சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் ஒரு நிராதரவாக இருக்கக்கூடிய அன்புதயம் கட்சியின் நிலை குறித்து எடுத்துச் சென்று தீர்வு பெற்றுத்தர எந்த மீடியாக்களும் அரசியல் கட்சிகளும் முன்வரவில்லை என்பது எவ்வளவு பெரிய ஜனநாயக கரை! இந்த நிலையிலும் அன்புதயம் கட்சி தன் சீரிய நெறிமுறையில் இதுவரை தன்னை பாதுகாப்போடு கௌரவத்தோடு வைத்திருப்பதற்கு ஒரே காரணம் அன்புதயம் கட்சியின் நேர்மையான அணுகுமுறை. ஒவ்வொரு முறையும் தன் தீர்வை தேடி அன்புதயம் கட்சி செல்கிற நிர்வாகம், காவல்துறை, மீடியா என்று அனைத்து பிரிவினரும் காட்டுகிற பச்சாதாபம்தான் அன்புதயம் கட்சிக்கு கிடைத்த வெற்றி. எது எப்படி இருப்பினும் கையை பிசைந்து கொண்டு கையாளாதவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இவர்களே ஒப்புக்கொண்டு நிற்கும்போது முடிவு செய்யக்கூடிய பொறுப்பு தங்களை போன்ற அரசியல்வாதிகள் கையில்தான் இருக்கிறது
என்பதுதான் அடிப்படையா? இதை எப்படி அரசு அனுமதித்து கொண்டிருக்கிறது? இதை எப்படி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது? இது சட்டம் ஒழுங்கையும் நிர்வாகத்தையும் சீர்குலைக்கிற வேலை இல்லையா? இது போன்றவர்களின் மீது நடவடிக்கை எடுக்க முடியாத அளவிற்கு கையாளாகாதத்தனமாக இருந்தால் தேசத்தின் பாதுகாப்பு என்ன ஆவது? எதிர்காலத்தில் ஜனநாயகத்தின் நிலை என்ன என்று அடுக்கடுக்கான கேள்விகள்தான் அன்புதயம் கட்சி கேட்க தோன்றுகிறது. ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும், ஒரு அதிகாரியாக இருந்தாலும், ஒரு பொதுமக்கள் என்று எந்த தகுதி நிலையில் இருந்தாலும் பாதிக்கப்படுகிற போது அங்கு பொதுத்தன்மையில் தீர்வு எவருக்கும் கிடைத்துவிட வேண்டும் என்ற பொதுத்தன்மையில் அன்புதயம் கட்சியின் அரசியல் பார்வைதான் இந்த கட்சியின் அடிப்படை. ஜனநாயகத்தில் ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும், ஒரு அதிகாரியாக இருந்தாலும், ஒரு பொதுமக்கள் என்று எந்த தகுதி நிலையில் இருந்தாலும் பாதிக்கப்படுகிற போது அங்கு பொதுத்தன்மையில் தீர்வு எவருக்கும் கிடைத்துவிட வேண்டும் என்ற பொதுத்தன்மையில் அன்புதயம் கட்சியின் அரசியல் பார்வைதான் இந்த கட்சியின் அடிப்படை. இதில் பாதிக்கப்படுபவர்கள் யாராக இருந்தாலும் சட்டம் ஒழுங்கின் அடிப்படையில் அவர்களுக்கு தீர்வு ஏற்படுத்தி கொடுத்துவிட வேண்டும் என்கிற கொள்கைதான் அன்புதயம் கட்சியின் அரசியல். இப்படி அன்புதயம் கட்சியின் கொள்கை அனைவருக்கும் பொதுவானதாக இருந்து கொண்டிருக்கையில் ஏன் இதனை பார்த்து அச்சப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? ஒவ்வொரு காலகட்டத்திலும் பத்திரிகை, தொலைக்காட்சி, வானொலி, மீடியாக்கள் எவ்வளவு தூரம் அரசியல் விமர்சனங்களையும் ஊழல் குற்றச்சாட்டுகளையும் மக்கள் விரோத போக்கு நடவடிக்கைகளையும் செய்தியாக வெளியிட்டு அலசி விவாதம் செய்து வியாக்கியானம் பேசி கடைசியில் மூன்றாவது ஒரு தலைமை வேண்டும், அரசியலுக்கு புதியவர்கள் வேண்டும், எந்த ஒரு கட்சி பின்புணமும் இல்லாது புதியவர்கள் வருகிற போதுதான் இந்த அரசியலுக்கு விடிவு என்று தேர்தல் கால பிரசங்கமாக மீடியாக்களும் எடுத்து வைத்து கொண்டிருந்த காலகட்டத்தில் மீடியாக்களே அரசியலின் புதியவர்கள் வருகைக்காக காத்திருப்பது போன்று செய்தி வெளியிட்டு கொண்டிருந்த வேளையில்தான் அன்புதயமும் அரசியலுக்கு வந்தது. வந்த பிறகு மீடியாக்களின் ஒட்டுமொத்தமாக களப்பணி செய்தியாளர்கள், நிருபர்கள், போட்டோகிராஃபர்கள் என்று யாரும் பிரதான அரசியல் கட்சிகளை வலம் வந்தால் போதும் என்று ஆசிரியர்களுக்கும் மீடியாக்களின் முதலாளிகளுக்கும் உத்தரவு போட்டு பிறப்பிக்கிற அளவிற்கு அரசியல்வாதிகளான உங்கள் கை ஓங்கி இருக்கிறது என்றால் அங்கு ஜனநாயகத்தில் பத்திரிகை சுதந்திரம், செய்தி வெளியிடுதலில் எங்கே இருக்கிறது? இப்படி மீடியாக்களையும் அதன் செயல்பாடுகளில் உங்கள் தலையிட்டால் தேர்தல் காலத்தில் கூட தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த எங்களை கண்டு மீடியாக்கள் கடந்து செல்கிற அளவிற்கு மீடியாக்களிடமும் அன்புதயம் கட்சியின் மீது தேவையில்லாத வெறுப்பை உருவாக்கிவிட்டீர்கள். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும், ஒவ்வொரு நிலையிலும், ஒவ்வொருவரிடமும் ஆளுங்கட்சி நிலையில் அன்புதயம் கட்சியின் மீது, அதன் அரசியலின் மீது தேவையில்லாத வெறுப்புணர்வை வளர்த்துவிட்டு தனிமைப்படுத்துகிற வேளையில் நீங்கள் இறங்கியதுதான் முழுக்க முழுக்க அரசியல்வாதியாக வலம் வந்த தாங்கள் உங்களது திமுக ஆட்சி அமைவதற்கு காரணமாக இருந்தது. இதே பத்திரிகை மீடியாக்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அதையே வைத்துக்கொண்டு அந்த அனுபவ பாடம் அன்புதயம் கட்சியின் அரசியலை வீழ்த்துவதற்குத்தான் இப்போது பயன்படுத்தி கொண்டீர்கள் என்று பார்க்கிறபோது இது ஒரு நல்ல அரசியல்வாதியின், அனுபவப்பட்ட அரசியல்வாதியின் செயலா என்பதை நீங்கள் பரீட்சையிட்டு பார்க்க வேண்டும். எல்லோரிடமிருந்தும் அன்புதயம் கட்சியை தனிமைப்படுத்தி விட்டீர்கள் என்பது கூட எனக்கு ஒரு மன ஆதங்கத்தை, மன குமுறலை ஏற்படுத்தவில்லை. அரசியலில் மூத்தவர்கள், அனுபவசாலிகள் என்பதையெல்லாம் இன்னொருவரின் அரசியலை வீழ்த்துவதற்கு பயன்படுத்துகிற இது போன்ற அரசியல்வாதிகளை நீங்கள் இதை எப்படி இடைபோடுவீர்கள் என நீங்கள் எழுதி வைத்து கொண்டு இது எனக்குரிய விமர்சனத்தை நானே எழுதி கொண்டேன் என்ற அளவில் உங்களது விமர்சனம் உங்களுக்குரியதாக, அந்த விமர்சனத்தில் நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறீர்கள் என்பதை நீங்களே எடை போட்டு கொள்ளுங்கள். இப்போது அன்புதயம் கட்சியின் கவலையெல்லாம் அரசியலை அரசிடம் ஒப்படைத்துவிட்டு செல்கிறேன் என்று தலைவர் நிலையில் நான் கவலைப்படவில்லை. உங்களது அரசியல் காலகட்டத்தில் உங்களால் பாதிக்கப்பட்ட ஒரு கட்சி நிலையில் உங்களிடம் நீதி கேட்டோ நிவாரணம் கேட்டோ நான் இந்த கடிதத்தை எழுதவில்லை. உங்களால் ஒரு அரசியல் பாதிக்கப்பட்டது, அதை உங்களிடம் தெரியப்படுத்துகிற அதே நேரத்தில் நீங்கள் யாருக்காக இந்த தலைமுறை அரசியலை எல்லாம் சிதைத்தீர்களோ அவரது அரசியல் எதிர்காலத்தில் எப்படி அமையப் போகிறது என்பதை நினைத்தால்தான் அச்சமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட அரசியல் அனுபவம், முதிர்ச்சி என்று இருந்தவரால் தமிழகத்தில் இப்படி ஒரு அரசியலை எப்படி விரும்பினீர்கள்? ஒரு குடும்பத் தலைவர் நிலையில் இது உங்களது முடிவு. இதில் தலையிட யாருக்கும் உரிமை இல்லை. ஆனால் முன்னாள் முதல்வர் நிலையில், தமிழகத்தின் மக்கள் நிலையில் நான் உங்களிடம் கேட்பது, எப்போது எங்கள் நிலை மாறும்? அரசியல் என்று வந்த நிலையிலும், அரசு என்று வருகிற போதும் பொதுத்தன்மை இல்லாத நிலையில் ஆளுங்கட்சியின் அவலநிலை, சீர்கேடுகள் இவைகள் என்பதை உங்கள் ஆட்சியால் அன்புதயம் கட்சி சந்தித்த இடர்பாடுகளைத்தான்
உங்களின் அரசியல் அடையாளமாக அடையாளப்படுத்த வேண்டியது இருக்கும். அரசியலிலிருந்து நான் விடைபெறுகிற இந்த நேரத்தில் பத்திரிகை, தொலைக்காட்சி, மீடியாக்களின் உரிமையாளராக, ஆசிரியராக இருக்கக்கூடிய அரசியல்வாதியாகிய தங்களிடம் எந்தவித மீடியா பாகுபாடுமின்றி நான் 2014 நான் உருவாக்கி வெளியிட்ட அன்புதயம் அரசியல் புனித நூல் புத்தகம் சேர்க்கப்பட்டிருக்கிற நிலையில், இப்போது 2016 தேர்தலை ஒட்டி வெளியிட்ட நாடு மக்கள் நலன் சார்ந்து எனது தேர்தல் பிரச்சார உரை உள்ளடக்கிய அன்புதயம் கட்சியின் இதுவே தருணம் குறுந்தகடும் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கும் என்பதை ஒரு செய்தியாக உங்களிடம் கொண்டு வருகிறேன். எனவே அன்புதயம் கட்சியை முழுக்க அறிந்தவர் தாங்களாகத்தான் இருப்பீர்கள். அன்புதயம் கட்சி அரசியலில் நீங்கள்தான் எதிர்வரிசையில் மையமாக இருந்து செயல்பட்டவர் என்ற அடிப்படையில் அடையாளப்பட்டிருக்கிறீர்கள். எனவேதான் அன்புதயம் கட்சியின் பரந்து விரிந்து விசாலமான அரசியல் பகிர்வு இங்கு பகிர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. உங்களது கருப்பு அரசியலால் தான் அன்புதயம் கட்சி அரசியல் வீழ்ந்தது. ஒரு மூத்த அரசியல்வாதியிடம் நான் கண்டெடுத்த அன்புதயம் கட்சியின் மன ஆதங்கங்களை பகிர்ந்து கொண்டு நிறைவு செய்கிறேன். நான் அன்புதயம் கட்சியின் அரசியலை அரசிடம் ஒப்படைப்பதற்கு உங்களின் கருப்பு அரசியல்தான் காரணம். நன்றி, வணக்கம். தங்கள் உண்மையுள்ள எம். சுபாஷ் பாபு. 27/5/2016.